நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உயிரே உயிரே ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு எடுத்திருக்கிற நீ. ஆனால் நீ ரிஹர்சலில் வந்து பாடும்போது அதிசயமாக இருந்தது. இந்த சங்கதிகள் எல்லாம் உனக்கு எப்படி வருது? ஏன்னா வழுக்கணும், எல்லாம் வழுக்காமல் இருக்கு. உனக்கு சக்ஸஸ் இதில் கிடைச்சா இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். காட் பிளஸ் யூ. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு. காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் வாடினே. முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டே. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே என்னை உன்னோடு கலந்து விடு. காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு. காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. ரிஸ்வான் சார், ரொம்ப நல்ல சாய்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு
எவ்வளோ முடியுமோ நீங்கள் யூ கேவ் யுவர் பெஸ்ட். சில இடங்கள்லாம் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. அந்த முதலா முடிவா அந்த இடம்லாம் நிஜமாவே ஐ ஜஸ்ட் காட் கூஸ் பிம்பிள்ஸ் அந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் இன்னும் பெட்டராக பாடியிருக்கலாம், நிறைய ஸ்லிப்ஸ் இருந்தது. பட் யூ கேவ் யுவர் பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரிஸ்வான், மேம். இந்த சாங் எடுத்ததுக்கு பாராட்டுகள். ஏன்னா வெரி டிஃபிகல்ட் சாங், லாங் நோட்ஸ், ஹை பிச் பாடுற பாட்டு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்னு தெரியுது ரிஸ்வான். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு. ஸ்டார்ட் பண்ண ரிஸ்வான் இப்போ இருக்கிற ரிஸ்வான் வேறு லெவலில் இருக்கிற ரிஸ்வான். ஸோ தேங்க்ஸ் மேடம். ஸோ ஹாப்பி. கடைசி பல்லவி வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஐ திங்க் என்ன சொல்கிறது, வாய்ஸ் ஸ்டெடி இல்லாமல் இருந்தது. பல்லவி சம் சங்கதீஸ் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கூட, அந்த ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. நினைவே எல்லாம் கொஞ்சம் கூட நிறைய கேட்டால் உங்களுக்கு வரும். நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணுறது வெரி குட். தேங்க்யூ மேடம். ரிஸ்வான், மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடினீங்க, நல்லா பாடினீங்க. ஐ திங்க் ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது வாய்ஸில். தட் ஹேப்பன்ஸ். இந்த காம்படிஷன்னா ஈஸியாக சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டமான பாட்டு. ரொம்ப நல்லா சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல டச்சஸ்லாம் கொடுத்தீங்க அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ரிஸ்வான் சார். இந்த பாட்டு பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இமோஷ்னல் சாங் இது. அந்த இமோஷன் கம்ப்ளீட்டாக இருந்தது. நீங்கள் பாடினது அப்படியே நேராக இங்கே வந்து தொட்டுது. தட்ஸ் அ கிரேட் திங். அதே மீறி வந்து இந்த பாட்டில் சில ஹரிஹரன் வந்து அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் முதல்ல வந்தோன்னே அப்படி ஒரு மலை மாதிரி இருந்தது இந்த பாட்டு. அவரோட வாய்ஸ் வேறு எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் அந்த பாட்டில். அந்த அவரோட வாய்ஸ், அவரோட சங்கதிகள், அவரோட டச்சஸ், அங்கங்கே சின்ன சின்ன விஷயம் போட்டிருப்பார். அது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சு பாடினீங்க. வெரி குட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தட்ஸ் அ லாட் ஆஃப் டேலண்ட். அண்ட் கண்டிப்பாக ஐ ஹோப் ஒன் டே வெரி சூன் யூ பிகம் அ ப்ளேபேக் சிங்கர். உங்கள் வாய்ஸில் இந்த தமிழ் உலகம் ஃபுல்லாக உங்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்கணும். ரொம்ப நன்றி. குட் லக்.